வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன். ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டான பிரபவ ஆண்டு எப்படி இருக்கும் என்றால், இந்த பிரபவ ஆண்டு ரிஷப ராசியிலே ரோகிணி நட்சத்திரத்திலே பிறக்கிறது. நண்பர்களே, துவாதசி திதியிலே பிறக்கிறது, சதய நட்சத்திரத்திலே பிறக்கிறது. பொதுவாக இந்த பிரபவ ஆண்டு நல்ல மழை, பெருமழை பெய்யக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த நீர் பஞ்சம் என்பது அவ்வளவாக வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. பணம் சம்பாதிக்கும், பணம் நிறைய, பண மதிப்பு டாலருக்கு நிகரான பண மதிப்பு பிரச்சனையைத்தான் சந்திக்கும். தங்கம் விலை இன்னும் ஏறும். மாட்டுப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை, இப்படி பண்ணை வைத்திருப்பவர்களுக்கு யோகமான காலம். விவசாயிகளை பொறுத்தவரை இந்த ஆண்டு நிறைய மழை. எனவே தனது காடு கழனிகளிலே நிறைய தண்ணீரை சேமித்து வைப்பதை கொஞ்சம் குறைத்து அதற்கு தகுந்தவாறு இருக்க வேண்டும். நண்பர்களே, இந்த ஆண்டின் ராஜாவாக குரு, அவரேதான் நிரசாதிபதியாகவும் இருக்கிறார். அவரேதான் உங்களுக்கு குருவை பொறுத்தவரை 2-3 விஷயங்களில் சஸ்யாதிபதியாகவும் இந்த குரு இருக்கிறார். எனவே தைரியமாக சொல்கிறேன், கடன்களை அதிகம் வாங்காமல் இருக்கும் வரை இருப்பதை கொண்டு சிறப்படையுங்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு பொதுவாக எல்லோருக்கும் ஒரு நல்ல ஆண்டாகத்தான் இருக்கும். பொதுவான வழிபாடுகளில் இங்கு குருநாதரையும் தந்தையையும் தாயையும் எவரொருவர் சிறப்பான வழிபாடு செய்கிறாரோ அவர்களுக்கு மிகுந்த நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும். நண்பர்களே, இன்னும் எளிதாக சொல்ல வேண்டுமென்றால், மஞ்சள் நிற ஆடையோ அல்லது வெள்ளை நிற ஆடையும் அதிகமாக நீங்கள் புழக்கத்தில் வைத்து கொண்டீர்கள். ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக அமையப் போகிறது என்பது திண்ணம். நன்றி. நண்பர்களே, இந்த வருடத்தில் மேச ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ரிஷப லக்னத்திலே மிக மிக அற்புதமாக சதய நட்சத்திரமான கும்பராசியிலே, சதய நட்சத்திரமும் கும்பராசியிலும் பிறக்கிறது. நண்பர்களே, இந்த மேச ராசி அல்லது மேச லக்னக்காரர்களுக்கு இந்த வருடமானது ஒரு அற்புதமான வாய்ப்புகளை, அதாவது அந்த மேசத்திற்கு 2ஆம் இடத்தில் இந்த வருட லக்னமானது வருவதால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஓரளவுக்கு பணம் பிரச்சனையில் இருக்கக்கூடிய இந்த மேசராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக பண வருவாய் நல்லபடியாக வரும். தங்கு தடையக்கூடிய வருமானத்தை இந்த போன வருடமெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. இந்த வருடம் நிச்சயமாக, இந்த பிராபவ வருடம் ஒரு நல்ல வருடமாக உங்களுக்கு அமையும். உத்தியோகத்தில் மாற்றம் கேட்டவர்களுக்கு உத்தியோகத்தில் மாற்றம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் நினைத்தது போல் கிடைக்காமல் கிடைக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். அதே போல் மேசராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் ஒரு குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கிறது. மேலும் திருமணமாகாத மேசராசி மேச லக்னக்காரர்களுக்கு அற்புதமான வாய்ப்பாக இந்த வருடம் திருமணம் ஆவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு. அதுவும் குறிப்பாக இந்த வருடம் பிறந்து ஒரு 4 மாதங்களுக்குள்ளேயே நல்ல திருமண வாய்ப்பு என்பது கிடைப்பதற்கு ஒரு அருமையான வாய்ப்புகள் இருக்கின்றன. மேலும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த வருட பிறப்பு அன்று கேது பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பதனால் சில பேருக்கு தான் எண்ணிய இஷ்டமான காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலே தொந்தரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனையை இந்த வருடம் தீர்ப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக, அதாவது 10வது மாதத்திற்கு மேல், அதாவது நீங்கள் அக்டோபர் மாதத்திற்கு மேல் உங்கள் பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தாராளமாக தீர்க்கக்கூடிய அமைப்பு இந்த மேசராசி அன்பர்களுக்கு எடுக்கும். இதுவரை இடம் நிலம் வாங்காத மேசராசிக்காரர்கள் கட்டாயம் இடமாகவோ அல்லது வீடாகவோ வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களே, அதே போல் நகை சார்ந்து சேரக்கூடிய அமைப்பு ஏதாவது ஒரு வகையில் இந்த மேசராசி நண்பர்களுக்கு இந்த பிராப வருடமானது
நிச்சயமாக. ஏனென்றால் குருவே இங்கு ராஜாவாக வருவதால் அது மேச ராசிக்காரர்களுக்கு 9ஆம் அதிபதியாகவும் வருவதால் நிச்சயம் இவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, தங்கம் சேருவதற்கு ஒரு வாய்ப்பு, குழந்தை பிறக்காதவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக, ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் செல்பவர்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் வாய்ப்பாக கூட இந்த ஆண்டு அமையும். அதிலும் குறிப்பாக இந்த மாதிரி ஐவிஎஃப் போவர்கள் 10வது மாதத்திற்கு மேல் நீங்கள் சென்றால் மிக பெரும் வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மேசராசிக்காரர்களே. அதே போல் எது எடுத்தாலும் அவசரமாக சிந்திக்கும் உங்களுடைய அந்த வாய்ப்புகளை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு எதுவாகினும் மேசராசியை பொறுத்தவரை 9ஆம் அதிபதியான குருவின் ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கப் போகிறது. இந்த ஆண்டு மேசராசியில் மேசராசிக்காரர்கள் விவசாயம் செய்யும் மேசராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக அமையப் போகிறது. என்ன பயிர் விவசாயம் செய்யலாம் என்பதனை நீங்கள் பார்க்க வேண்டும் நண்பர்களே. பொதுவாக எல்லோரும் ஒரே மாதிரி விவசாயம் செய்யக்கூடிய அமைப்பு இருப்பதனால்தான் சரியான விலை கிடைக்காமல் போகிறது. இந்த மேசராசி அன்பர்களுக்கு மஞ்சள் இந்த முறை பயிரிட்டார்கள் என்றால் மிக பெரும் வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்ல, பழத்திலே நேந்திரம்பழம் பயிரிட்டால் மிக பெரும் வெற்றி கிடைக்கும். அதே போல் நெல் சார்ந்த விவசாயம் ஒரு நல்ல வாய்ப்புகளை இந்த மேசராசி அன்பர்களுக்கு அருமையாக தரும். அதே போல் மாட்டுப்பண்ணை வைக்கலாமா என்று கேட்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இந்த பிராபவ வருடம் மாட்டுப்பண்ணையை தொடங்கினீர்கள் என்றால் உண்மையிலேயே மிக பெரும் ஒரு வெற்றிகரமான ஆண்டாக இருக்கும். நண்பர்களே, இதுவரை நான் போர் போடுகிறேன், எனது நிலத்திலே நீரே வரவில்லை, இப்பொழுது மறுபடியும் புதிதாக நான் போர் போட்டால் அல்லது கிணறு வெட்டினால் எனக்கு நீர் ஆதாரம் கிடைக்குமா என்றால் இந்த பிராபவ வருடத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் போர் போட்டால் நல்ல வகையில் நீர் கிடைப்பதற்கு இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக அமையும் நண்பர்களே. மேலும் உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் ஒன்று, எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது, ஹெல்மெட் போடாமல் சென்று விடாதீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு லக்னத்திற்கு ராசிக்கு 12இல் சனி பகவான் இருந்து கொண்டே இருக்கிறார். எனவே பேசும்போது உங்கள் பேச்சால் பகைமையை தொலாவிக் கொள்வீர்கள். எனவே கவனமாக பேசுங்கள். யாரிடமும் நம்பி உங்களுடைய சுய புராணங்களை சொல்லிவிடாதீர்கள். இல்லை என்றால் உங்களுடைய கொலிக்கினாலேயே நீங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படும். காலில் அடிபடக்கூடிய அமைப்பு உண்டு. எனவே சரியான நேரத்தில் எழுந்து சரியான நேரத்தில் தூங்குங்கள். மிக மிக உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த பிராபவ ஆண்டு அமையும் நண்பர்களே. நன்றி நண்பர்களே.